தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. திங்கட்கிழமை அதுவுமா வினோதமான செய்திகளோட வாங்க மக்களே வாங்கன்னு நம்மளெல்லாம் வரவேற்றிருக்காங்க அரசியல்வாதிகள். ஆமா, ஒருத்தர் தனியா ஒரு நதியை உருவாக்கி இருக்காரு. ஓ, ஆச்சரியமா இருக்கு. உண்மையிலே அது பெரிய விஷயம்தான். கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருக்குது. அப்படியா? இன்னொருத்தர் அவரு என்ன பண்றாருன்னு தெரியல. துக்கம்னா போய் விசாரிப்பாங்க, நீங்க வாங்கன்னு கூப்பிட்டு அவர் துக்கம் விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கடையில திமுக கூட்டணிக்குள்ள நீங்களும் பிஜேபியும் ஒண்ணுதான் அப்படின்னு திமுக பார்த்து ஒரு கூட்டணி கட்சி தலைவர் சொல்ல, இல்ல வேற கட்சி கேட்கறதுக்கு பதிலா மாத்தி கேட்டாரா? இல்ல அந்த கட்சியை தான் சொல்லியிருக்காரு. சொல்ல ஒரு மாதிரி அனல் பறந்துகிட்டு இருக்கு அரசியல் களம் இந்த மலையிலையும். சரி, உள்ள போய் நம்ம செய்திகளை விரிவா பாத்துருவோம். பூம்புகார்ல இருந்து தேனிக்கு பக்கத்துல இருக்கிற மங்களாதேவி கண்ணகி கோயில் வரைக்கும் கண்ணகி நடந்து போனாங்க. அந்த பாதையில நம்ம ஒரு பயணம் போனா எப்படி இருக்கும்? அந்த பயணம் தான் மிளிர்கள் நாவல். சமகால அரசியல சிலப்பதிகாரத்தினுடைய பின்னணியில பேசுறது தான் இந்த நாவல். இது ஆடியோ பாட்காஸ்டாக விகடன் பிளேல அவைலபிளாக இருக்கு. விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணீங்கன்னா விகடன் பிளே அப்படிங்கிற ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நட்சத்திர எழுத்தாளர் இரா முருகவேலினுடைய இந்த மிளிர்கள் நாவலை நீங்க ஆடியோவாக கேட்கலாம். அதுக்கான லிங்கை நான் கமெண்ட்ஸ்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன், மறக்காம கேளுங்க. ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். எல்லா செய்திக்கு முன்னாடியும் எனக்கு ஒரு செய்தியை ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா. என்ன செய்தி அது? நீங்க சொன்னீங்கல்ல, ஏன்னா இங்க ஆத்துல மணல் அள்ளிக்கிட்டு இருக்காங்க, தண்ணி இல்லாம போயிட்டு இருக்கு. அந்த நேரத்துல ஒரு மனிதர் இந்தியாவில் புதுசா ஆறையே உருவாக்கி இருக்காரு அப்படின்னா அவர் எவ்வளவு ஒரு உன்னத மனிதரா இருப்பாரு. அவரே எனக்கு பார்க்கணும் போலே இருக்கு ப்ரோ. யார் அவரு? நீ டெய்லி பார்த்துட்டு தான் இருப்ப. டெய்லி யாரு? வேற யாரு? பிரதமர் மோடி தான். மோடி அவரு நதிநீர் இணைப்புன்னாரு. இது என்ன தனி உருவாக்கி 1 வீக்ல நதிநீர் புதுசா உருவாகி இருக்கு. அப்படியா? யமுனை ஆத்துல ஒரு பாதியை தனியா வெட்டி வச்சுட்டாங்க. வெட்டிட்டாங்களா? எப்படிங்க இதெல்லாம் முடியும்? அதுதான் முடியுமே. சாட் பூஜைன்னு ஒரு பூஜை நடக்குது டெல்லியில. சாட் கிடையாது, சாப்பிடுறதுல அது கிடையாது, சாட் பூஜை. ஓகே, அந்த பூஜையில யமுனையில நீராடுறது வழக்கம். பிரதமர் மோடியும் நீராடணும்னு ஆசைப்பட்டாப்புல. ஆனா யமுனையில தான் நல்லா பொல்யூஷனோட சேர்ந்து எல்லாம் போய்கிட்டு இருக்கு, கழிவுகள் நிறைய. அதுல போய் அவர் போய் நீராட முடியுமா? மக்கள்லாம் போய் நீராடட்டும். நமக்கு தனியா ஒண்ணு கட்டிக்கிட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி தண்ணியெல்லாம் அதுல நிரப்பிட்டீங்கன்னா நான் போட்டோ கரெக்டா போஸ்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு இருக்காரு போல. நான் கூட ஏதோ நல்லது பண்ணிட்டாரோன்னு நினைச்சேன். அவருக்காக பண்ணியிருக்காரு, தனியா ஒரு நதியை வெட்டி தனியா எடுத்து. ஆமா, இதெல்லாம் எப்படி யோசிக்கிறாங்கன்னு நமக்கு புரியல. அது எந்த ஆங்கிள் போட்டோ கரெக்டா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்திருக்காங்க. யமுனையில வெள்ளம் போய்கிட்டு இருக்காங்க, ஆங்கிள் வைக்க முடியாதுன்றதுனால தனியா ஒண்ணு வச்சிருவோம்னு வச்சிருக்காங்களா. அதுதான் நம்ம அந்த ராகவேந்திரா படத்துல பார்த்தது. அவர் நடந்து வரும்போது 2 சைடும் பிரியும் கடல், அது மாதிரி 2 நதியை பிரிச்சு வச்சு இதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு நமக்கு. பிரதமர் மோடி இப்படி இருக்காருன்னா அவருக்கு கீழே உள்ள அவரோட கட்சிக்காரங்க அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்ப்போம். அதுல குறிப்பா அந்த ஆஸ்திரேலிய வீராங்கனைகளுக்கு ஐசிசி கிரிக்கெட் போட்டி நடக்குது. அதுக்காக மத்திய பிரதேசத்துக்கு வந்திருக்காங்க. அங்க தலைநகர் இண்டூர்லே அவங்களுக்கு பாலியல் தொல்லையெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நபரை கைது பண்ணிட்டோம் அப்படின்லாம் சொன்னா கூட ஒரு ஹைலி செக்யூர்டு ஏரியாவை தான் அவங்க இருக்கதெல்லாம் இருக்கும். அதை தாண்டி அவங்க வெளியே வந்துட்டாங்க, அதுதான் காரணம்னு இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதை யார் சொல்றாங்க அப்படின்னா மத்திய பிரதேசத்தோட அமைச்சர் கைலாஷ் விஜய்வர்கியா. அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க மேலேயும் தப்பு இருக்கு, அந்த வீராங்கனைகள் மேலேயும். அவங்க யாருக்கிட்டையுமே சொல்லாம எதுக்காக வெளியே வந்தாங்க, அவங்களுக்கும் ஒரு பாடம் தான் இது. அவர் இந்தியாவே அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறாரு. பாதுகாப்பு இல்லாம பெண்கள் நடக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றது இருக்கு. ஆமா, எங்க ஊர்ல அப்படிதான், நீங்க சொல்லிட்டு தான் வரணும்னு சொல்ற வராரு போல. ஆட்சி இப்படிதான் இருக்கும்னு சொல்ல வராரா என்னங்கிறது அவருக்கு தான் வெளிச்சம். ஆனா பாருங்க, அதாவது பிளேம் கேம் எப்பவுமே யாரு பாதிக்கப்படுறாங்களோ அவங்க மேல தப்ப திருப்பி விடுறதுதான் இங்க உள்ள அரசியல்வாதிகள் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க. இதுல பாடம்னு வேற சொல்றாரு. அவரோட மைண்ட் செட்டப் எப்படி இருக்குன்னு நம்ம இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஆமா, இன்னொரு பக்கம் பீகார்ல அமைச்சர் கிரிராஜ் சிங், அவரும் பாஜக அமைச்சர் தான். அவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்லாமியர்கள் எல்லாம் துரோகிகள், பாஜகவுக்குலாம் வாக்களிக்க மாட்டாங்க, அவங்க வாக்கு எங்களுக்கு தேவை கிடையாது அப்படின்னு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்ல, ஆர்ஜேடிக்கு இஸ்லாமியர்கள் அடிமைகளாக இருக்காங்க இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுறாங்க. தொடர்ந்து இஸ்லாமியர்களுடைய அந்த வெறுப்பை அந்த இடத்துல பேசி அதன் மூலமாக வாக்குகளை அறுவடை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே பிஜேபி ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஆமா, இதுல சோஃபியா குரேஷி கர்னல் அவங்கள பத்தியே தப்பாலாம் பேசினாரு. மத்திய பிரதேசத்துல அந்த குன்வர் விஜய் ஷாங்கிற ஒரு மினிஸ்டர், அவர் மேலே ஒன்றும் நடவடிக்கை எடுக்கல. ஸோ பிஜேபியே இது எல்லாமே நீங்க இப்படி பேசுங்கன்னு ஆதரிக்கிறாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இதெல்லாம் ஜிக்கு தெரியுமா? ஜிக்கு தெரியும், அவரு பேச மாட்டார். அவரே பேசினாரு, இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ்லாம் சொன்னாரு, ஊடுருவல்காரர்கள், நான் சொன்னது வேற அப்படின்லாம் அப்புறம் மாத்தினாரு.
பட் இன்னொரு பக்கம் வந்து இந்த அதானி விவகாரம், அதானிக்கு வந்து சுமார் 33,000 கோடிக்கு மேலே எல்ஐசியோட பணத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க மத்திய அரசு அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. அதில் நிதி அமைச்சகம், நிதி ஆயோக்குலாம் தொடர்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்கெல்லாம் பெரிய விளக்கம் கொடுக்கலனாலும் எல்ஐசியிலேருந்து இதை மறுத்துருக்காங்க. அந்த மாதிரிலாம் கிடையாதுன்னு மறுத்து ஒரு அறிக்கை வெளியிட்டாங்கல்ல, அந்த அறிக்கையில் மேலே எல்ஐசின்னு இருக்கு, கீழே எந்த ஒரு அதிகாரியோட சைனுமே இல்லை. அப்படி இல்லைன்னா சைன் இல்லாமல் இதை வெளியே விட்டுறீங்க அப்படின்னா இதுல இருந்து ஏதாவது பிரச்சனை வரும்னா தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு எதிர்க்கட்சிகள் வந்து கேட்குறாங்க. பாலிவுட் ஹீரோ சல்மான் கான் அவர் வந்து பாகிஸ்தான் வந்து ஒரு தீவிரவாதிகள் பட்டியலில் வந்து சேர்த்திருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா, சவுதி அரேபியாவில் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. அதுல சல்மான் கான் பேசுறாரு. பேசும்போது இந்தியாவில இருந்து வர படங்கள் சவுதி மாதிரியான மத்திய கிழக்கு நாடுகள்ல பல கோடி ரூபாய் பிசினஸ் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு இங்க ஹிந்தி படம், தமிழ் படம், மலையாள படம், தெலுங்கு படம் இப்படிலாம் வரிசையா வந்து படங்களை சொல்லிட்டு வந்துட்டு பலுச்சிஸ்தான் படம் அப்படின்னு தனியா சொல்லிட்டாரு. பாகிஸ்தான்ல இருந்து தனியா பிரிச்சு பலுச்சிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால வந்து இது வந்து பாகிஸ்தானுக்கு எதிரானது, இவர் வந்து பலுச் அந்த பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படின்னு பாகிஸ்தான் அரசாங்கம் இவரையும் வந்து அந்த தீவிரவாதிகள் பட்டியலில் வந்து சேர்த்திருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. அந்த பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி பாகிஸ்தானுக்கு எதிராகவே உள்நாட்டுக்குள்ள ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. அதை வச்சு இப்படி பண்ணியிருக்காங்க. இந்த பாகிஸ்தான் பத்தி பேசும்போது, பாகிஸ்தான் எல்லையில இந்த மாசம் 30ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 10 வரையும் திரிசூல் அப்படிங்கிற பேர்ல முப்படைகளும் ராணுவ பயிற்சி எடுக்க போறாங்களாம். ஸோ குஜராத், ராஜஸ்தானை ஒட்டி உள்ள இந்த எல்லை பகுதியில் ஒரு பயிற்சி எடுக்க போகிறதா இந்திய ராணுவம் அறிவிச்சிருக்காங்க. ஸ்ட்ரே டாக்ஸ்ன்னு சொல்லப்படுற இந்த தெருவில் சுற்றிக்கிட்டு இருக்கிற நாய்களால் இந்தியா முழுக்கவே பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றமே அதில் கையில் எடுத்திருந்தாங்க. அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஒவ்வொரு மாநிலமும் நீங்கள் வந்து இதை பற்றின உங்களோட அறிக்கையை தாக்கல் பண்ணுங்கள், என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத மாநில வாரியாக தாக்கல் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பட் கேட்டுமே 3 அறிக்கைகள் மட்டும்தான் வந்திருக்கு. ஒன்று டெல்லி முனிசிபல் கார்பரேஷன்லேருந்து வந்திருக்கு. சரி. இன்னும் 2 தெலுங்கானா, மேற்கு வங்க அரசுகள் மட்டும்தான் அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதனால ரொம்பவே கோவமாயிட்டாங்க நீதிபதிகள். இது நம்ம கண்ட்ரியோட இமேஜையே ஒரு பாதிக்கிற ஒரு விஷயம், இதில் வந்து இவ்வளோ அலட்சியமாக இருக்கீங்களான்னு சொல்லி இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு உட்பட எல்லா தலைமைச் செயலாளர்களையும் நீங்கள் வந்து நேராக வாங்க அப்படின்னு நவம்பர் 3ஆம் தேதி நேராக ஆஜராகணும் உச்சநீதிமன்றத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டிலையுமே இது ஒரு பெரிய பிரச்சனை தான். பட் இங்கே வந்து அதிகாரிகள் கேட்டும், உச்சநீதிமன்றம் கேட்டும் தாக்கல் பண்ணாமல் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் துணை முதல்வர் வீக்கெண்டு நாயோட போட்டோ போட்டு ரவுடி டைம்னு போட்டுட்டு இருக்காரு. அது அவங்க கட்சிக்காரங்களே இது எதுக்கு, அந்த பிரச்சனை வந்ததுல இருந்தே இதை போடுறீங்களே அப்படிங்கிற ஒரு விமர்சனமே இருக்கு. டாக் லவரா இருப்பாரோ அதனாலதான் தாக்கல் பண்ணலையா, எதிர்கருத்தை வந்து மறைமுகமா சொல்றாரான்னு தெரியலையா என்னங்கிறது அவருக்கு தான் வெளிச்சம். ஆனா அந்த இடம்லாம் பார்க்கும்போது அது சென்னை தானா, ஏன்னா அப்படி இருக்குது, பயங்கரமா இருக்கு. அந்த நாய் சுத்தி விளையாடுற ஒரு வீடு அந்த மாதிரி இருக்குமா, இருக்கலாம், நம்ம ரோடு தான் அப்படி இருக்குது. இன்னொரு விஷயம், இந்த உச்சநீதிமன்றம் பத்தி பேசும்போது தலைமை நீதிபதி கவாய் அவர் வந்து அடுத்த மாதம் பதவி காலம் முடியுது இல்லை, அதனால சூரியகாந்த் அவர் தான் அடுத்த தலைமை நீதிபதியா, இவரே வந்து பரிந்துரை பண்ணியிருக்காரு கவாயே. இன்னைக்கு அந்த ராகேஷ் கிஷோர் அந்த தலைமை நீதிபதி மேலே காலனி வீச முயற்சி செய்த அந்த நபர் அதை வீசிட்டாரு. அவர் வந்து அவர் மேல் நடவடிக்கை எடுக்கணும்னு நிறைய குரல்கள் வந்துட்டே இருந்தது. இவர் வந்து அவரே கவாயே வேணாம்னு சொல்லிட்டதுனால நாங்கள் அதை வந்து கிரிமினல் வழக்காக பதிவு பண்ண விரும்பலைன்னு இன்னைக்கு சூரியகாந்த் தலைமையிலான அந்த அமர்வு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்படி நடவடிக்கை எடுக்காமல் விட்டால் நாளைக்கு யார் வேணா வந்து இந்த மாதிரி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முன்னாதாரமாக ஆயிரதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. கண்டிப்பாக இந்த நாய்க்கடி பிரச்சனை மாதிரி இன்னொரு பிரச்சனையும் இந்தியா முழுக்க பரவி கிடக்கு. அதுதான் டிஜிட்டல் அரெஸ்ட். திடீர்னு உங்களுக்கு ஒரு கால் வரும், உங்கள் பையன் வந்து இந்த இடத்துல ஆக்சிடென்ட் பண்ணிட்டான், உங்கள் போதைப் பொருள் பயன்படுத்தினா எங்களுடைய கஸ்டடியில் இருக்கான், நீங்கள் உடனடியாக வந்து 10,000 அனுப்புங்க அப்படின்னு சொல்லி பேசுறது. நீங்கள் வந்து அனுப்பின பார்சலில் வந்து போதைப் பொருள் இருந்துச்சு, அது விமான நிலையத்தில் கைப்பற்றிட்டோம், அதனால் நீங்கள் வந்து உடனடியாக இப்போ எங்களுடைய கண்ட்ரோலுக்கு வரீங்க, யாருக்கும் தொடர்பு கொள்ளாதீங்க, வாட்ஸ்அப் மட்டும் தான் நீங்கள் இருக்கணும். எனக்கே வந்துச்சு, கால்லாம் வந்துச்சு, நான் அவங்களை கலாச்சதுனால கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. பட் இது வந்து இந்த மாதிரி நிறைய பேர் ஃபேக்காக ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இது கோர்ட் ஆர்டர் இருக்குன்னுலாம் அந்த வீடியோ காலில் காட்டுறாங்க. அது எல்லாமே ஃபேக்கு தான். போலீஸ் ஆஃபீஸர் மாதிரியே ட்ரெஸ் போட்டுட்டு வந்து நாங்கள் வந்து ஆன்லைனில் இப்போ வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கோம், நேரில் வர போகிறதெல்லாம் வேணாம், நீ வீட்டிலே இருங்க, நாங்களே வந்து நடவடிக்கை எடுத்துக்கிறோம், நீங்கள் ஒழுங்காக எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா உங்களை நாங்கள் வந்து சீக்கிரம் இதுலேருந்து காப்பாற்றிடுவோம். ஆமாம், கேமரா ஆன்லேயே இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி நிறைய மிரட்டல்கள் போலியாக வந்துட்டு இருக்கு.
இது இப்ப நீதிமன்றமே கையில எடுத்திருக்காங்க, உச்ச ஆமா, நீதிமன்றம். இதுல பயந்து பல பேர் வந்து பணத்தை அனுப்பிடுறாங்க அந்த மோசடி கும்பலுக்கு. அந்த விவகாரம் ரொம்ப பெருசானதுனால உச்சநீதிமன்றம் இதை வழக்கை எடுத்து என்ன பண்றாங்கன்னா, இது இந்தியா முழுக்க இருக்கு, அதனால அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற போலீஸ் விசாரிச்சா சரியா வருமான்னு தெரியல, ஒரே நெட்வொர்க் கூட இதை வந்து பெரிய அளவுல பண்ணிட்டு இருக்கலாம், அதனால இந்த வழக்குகளை எல்லாம் நாம் சிபிஐக்கு மாத்துறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. பல்கலைக்கழக திருத்த சட்ட மசோதா அப்படிங்கிறத வந்து சமீபத்தில் நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் திமுக அரசு நிறைவேற்றினாங்க. கமுக்கமா கொண்டு வந்திருக்காங்க. ஆமா, அதை வந்து எதிர்த்து கருத்து சொல்லியிருக்காரு திருமாவளவன், விசிகனுடைய தலைவர். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சட்ட மசோதா தனியார் கல்லூரிகளை பல்கலைக்கழகங்களால தரம் உயர்த்ததுக்கான சலுகைகளை நிறைய கொடுக்குது. 100 ஏக்கர் நிலம் இருந்தாதான் ஒரு தனியார் கல்லூரி வந்து பல்கலைக்கழகமாக முடியும் அப்படிங்கிறது முன்னாடி இருக்கிற சட்டம். இப்போ 25 ஏக்கர் இருந்தாலே போதும் அப்படின்னு நீங்க வந்து தளர்வு கொடுத்துருக்கீங்க. இதனால சரியான உட்கட்டமைப்பு வசதிகள் இல்லாத கல்லூரிகள் எல்லாம் நாங்க பல்கலைக்கழகங்களாக மாறுறோம் அப்படின்னு சொல்லி மாறுறதுக்கான முயற்சிகள் ஈடுபடுவாங்க. அது மட்டும் இல்லாம வெளிநாட்டில இருந்து வர பல்கலைக்கழகங்களோட இவங்க டைப் பண்ணிட்டும் பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஏற்பாடுகளுமே பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து தனியார் மயத்தை ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு. அரசு கல்லூரிகள் வந்து எண்ணிக்கை குறைஞ்சிரும், மாணவர்கள் பணம் இருந்தால் மட்டும்தான் வந்து பல்கலைக்கழகத்துக்கு போற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் ஏற்பட்டுரும், இதை வந்து திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லி அவர் வலியுறுத்தியிருக்காரு. ஆமா, என்னன்னா இது கர்நாடகா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா இந்த மாதிரி மாநிலங்கள், கேரளாலாம் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் தான் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு அரசு கல்லூரிகள் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அரசு உதவி பெறும் கல்லூரிகளையும் நீங்க வந்து தனியார் பல்கலைக்கழகமா மாத்திக்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது முழுமையா தனியார் மயமாக்குற ஒரு விஷயம்தான் இந்த சட்ட மசோதா அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஒரு வகையில பார்த்தோம்னா இது வந்து இந்த தேசிய கல்விக் கொள்கை இருக்குல்ல, அதுல இதையும் தான் மறைமுகமா சொல்றாங்க, அதே வந்து இவங்களும் பின்பற்றாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. வேற வேற வடிவத்துல இவங்க பின்பற்றுறாங்க. ஆனா வந்து சொல்றதெல்லாம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், நாங்க மாணவர்கள்லாம் மேல தூக்கி விடுறோம் அப்படின்லாம் சொல்றாங்க. பள்ளி கல்வி முடிச்ச உடனே உயர்கல்வியில சேர்ற எண்ணிக்கை வந்து தமிழ்நாடு தான் அதிகங்கும் போது இங்க அரசு கல்லூரிகள் தானே அதிகமா இருக்கணும், அப்பதானே மாணவர்கள் வந்து கஷ்டம் இல்லாம படிக்க முடியும். எல்லாத்தையும் தனியார்கிட்ட கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இது எதிர்ப்பு வந்தோம்னா அமைச்சர் கோவி செழியன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதை நாங்க மறுபரிசீலனை பண்ணுவோம் அப்படின்ட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு விஷயத்த யோசிச்சதே தப்புன்னு தான் இங்க உள்ளவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே இருந்தாலும் ஆலோசனை நடத்திருக்கணும், சட்டமன்றத்தில் விவாதம் நடத்திருக்கணும், பேச வாய்ப்பு கொடுத்திருக்கணும், அதெல்லாம் பண்ணாம நிறைவேற்றிட்டு இப்போ வந்து மறு ஆய்வு செய்யறாங்களா? ஆமா, சட்ட முன்வடிவை வந்து கொண்டு வந்திருக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பேசியிருக்கணும், ஆனா கொண்டு வந்துட்டாங்க. அதுவே பெரிய சர்ச்சையா இருக்கு. இதுக்கு கம்யூனிஸ்ட் தலைவர், சிபிஎம் செயலாளர், மாநில செயலாளர் சண்முகமே இது தனியார் கொள்ளையடிக்கிறதுக்கு தான் இது வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தின் குறித்து பேசியிருக்காரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க 86 நாட்களா தூய்மை பணியாளர்கள் சும்மா போராடிட்டு இல்ல இன்னமும், ஏன்னா அந்த போராட்டம் நடந்துட்டு தான் இருக்குது. அது சும்மா போராடிட்டு இல்ல. அமைச்சர் நேரு கேட்டா அவர் வந்து இந்த பணி நிரந்தரம் தவிர மற்றதெல்லாம் பேசலான்றாரு, இவங்க தனியாருக்கு கொடுக்கறத நாங்க கடுவளவும் ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி கோவமாவே பேசியிருக்காரு. பாஜக எப்படி ஒன்றிய பாஜக ஆள்ற மாநிலங்கள்லாம் பல துறைகள்லையும் கொண்டு வர விஷயங்களை அப்படியே தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து கொண்டு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. கிட்டத்தட்ட நீங்களும் அவங்கள மாதிரி தான் அப்படிங்கிறத சொல்ல வராரு. நாங்க போய் தொழிலாளர்கள் நலன் சார்ந்த அரசு தான் இது அப்படின்னு எங்கேயுமே சொல்ல முடியல, சங்கடமா இருக்கு. இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அடுத்த முறை மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர முடியாது, சாத்தியம் இல்லைங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அதாவது விஜய் வந்து பாயாசமா அப்படின்னு திமுகவை பத்தி பேசும்போது திமுகல இருந்து கொந்தளிச்சு பேசினாங்க. இப்போ கூட்டணி கட்சியே வந்து அப்படி பேசியிருக்கு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி இந்த போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு 3000 கோடி கொடுக்க வேண்டியது இருக்கு மாநில அரசு. ஏதோ நீங்க வந்து மத்திய அரசை கை காட்டியும் தப்பிச்சுக்க முடியாது, ஏன்னா மாநில அரசு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. ஏன்னா எதை கேட்டாலும் அங்க கை காட்டிடுறாங்கல்ல, அதனால இது கொடுக்கணும். இப்படி தொழிலாளர்களுக்கு தொடர்ச்சியா நம்ம வந்து பண்ணிட்டே இருந்தோம்னா அவங்க வாக்கு இல்லாம நம்ம ஆட்சியில இருக்க முடியாது, திமுக ஆட்சி சாத்தியம் இல்லைங்கிற மாதிரி பேசியிருக்காரு. ஸோ கூட்டணியில இருந்து ஒரு தோழமை சுட்டதை தாண்டி ஒரு படி தாண்டியே வந்து அவர் வந்து கொத்தலே வந்திருக்குது. இன்னொரு விஷயத்திலையும் வந்து ஒரு சர்ச்சை வெடிச்சிருக்கு. என்ன அப்படின்னா, அந்த ஆசிய போட்டிகளில் யூத் கேம்ஸில் போயிட்டு கபடியில் ஜெயிச்சுட்டு வந்தாங்க. அதில் நம்ம ஊர் பொண்ணு கண்ணகி நகர் கார்த்திகாவும் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அரசு வந்து 25 லட்சம் ரூபாய் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதுவே சர்ச்சையாக மாறி இருக்கு. இதே மாதிரி குகேஷ் செஸ் வீரர், அவர் வந்து இந்த மாதிரி ஜெயிச்சுட்டு வந்தப்போ நீங்கள் 5 கோடி ரூபாய் கொடுத்தீங்க, இவங்க ஒரு பின்தங்கிய குடும்பத்திலேருந்து வந்திருக்காங்க, கஷ்டப்பட்டு அங்கே வரையும் போய் விளையாடி ஜெயிச்சுட்டு வந்தவங்களுக்கு 25 லட்சம் தான் கொடுப்பீங்களா அப்படின்லாம் கேள்வி கூட்டணிக்குள்ள உள்ள சில நிர்வாகிகளே வந்து கேட்குறாங்க, கட்சி நிர்வாகிகளே. அதுக்கு விளக்கமும் திமுக ஆட்கள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. என்னன்னா, அது வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பு, இது ஏசியன் கேம்ஸ், அது தனியாக விளையாடுற போட்டி, இது குழுவாக விளையாடுற போட்டி அப்படின்லாம் சொன்னாங்க.
பட் அப்படி பார்த்தா கூட நிறைய கேள்விகள் வருது. இந்த வேர்ல்டு கேரம் சாம்பியன்ஷிப்பில் காசிமா அந்த அவங்க போய் ஜெயிச்சுட்டு வந்தாங்க. அப்போ வந்து இவங்க பரிசே அறிவிக்கலை. அப்புறம் ரொம்ப அழுத்தம் கொடுத்ததுக்கப்புறம் 1 கோடி ரூபாய் அறிவிச்சாங்க. இன்னும் வந்து ஏஷியன் கேம்ஸ் அதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த கபடி வீராங்கனைகளுக்கு ஹரியானாவில் உள்ளவங்களாம் 2 கோடி ரூபா 3 கோடி ரூபாலாம் அறிவிச்சிருக்காங்க. பட் ஏன்னா கண்ணகி நகர் அவங்க கூப்பிட்டு பேசியிருக்காங்க, அந்த கார்த்திகா அவங்களையும் கூப்பிட்டுருக்காங்க. அவங்க கேட்குறதே என்னென்னா முதல்வர்கிட்டையும் துணை முதல்வர்கிட்டையும் என்ன கேட்டீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறதே கண்ணகி நகருக்கு வசதிகள் பண்ணி தரணும் அப்படின்னு அவங்களுக்காக யோசிக்காமல் அவங்க மக்களுக்காக தான் அவங்க யோசிச்சிருக்காங்க. உண்மை. அதாவது அவங்க ஒரு ஆள் போய் ஜெயிச்சுட்டு வந்தாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய பங்களிப்பு மட்டும் கிடையாது. அவங்களுக்கு பின்னாடி வர அந்த சமூகம் எப்படி வந்து அவங்கள பார்த்து ஒரு முன்மாதிரியை எடுத்துக்கிட்டு மேலே வராங்க அப்படிங்கிறது தான் விஷயம். எவ்வளோ பேர் மேலே அவங்க தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதுக்கான மரியாதையை அவங்க கண்டிப்பாக அரசு கொடுக்கணும். கண்டிப்பா. ஏன்னா பூர்வகுடி மக்களை தான் இங்க இருந்து தூக்கி கொண்டு போய் கண்ணகி நகர்ல போட்டாங்க, இங்கதான் நீங்க இருக்கணும்னு. பட் அது நாங்க முன்னாடி இருந்ததோட நல்லா இருக்குன்னு இப்ப முதலமைச்சர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. பட் இன்னைக்கு கூட கண்ணகி நகர் பஸ் ஸ்டாண்ட்லாம் போட்டோ எடுத்து போட்டிருக்காங்க அறப்போர் இயக்கத்துல இருந்து. அவ்வளவு மோசமா தான் இருக்கு. அங்கேயும் பார்க்கணும், இவங்களுக்கும் வந்து ஊக்கத்தொகை அதிகமா கொடுக்கணுங்கிறது தான் எல்லாரும் சொல்றது. மோந்தா புயல் உருவாகிருச்சு. சென்னையில இருந்து கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் கிழக்கு பகுதியில வந்து கடல்ல வந்து மையம் கொண்டிருக்கு. அந்த புயல் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து ஆந்திராவை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனால தமிழ்நாட்டுக்கு புயல் எச்சரிக்கை, புயல் பிரச்சனை அப்படிங்கிறது இல்லை. இருந்தாலும் ஆந்திராவை நோக்கி போறதுனால மழை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா வடக்குல இருக்கிற மாவட்டங்களான திருவள்ளூர், ராணிப்பேட்டை, சென்னை போன்ற மாவட்டங்களுக்கு வந்து மழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னைக்கு கொஞ்சம் குறைவு தான், இருந்தாலும் மற்ற மாவட்டங்கள்ல இதை விட அதிகமாக இருக்கலாம். பொன்னேரி இந்த மாதிரி பகுதிகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் தயாரா இருக்காமா, போட்டு மோட்டார் எல்லாமே தயாரா இருக்கா. சென்னையில பெருசா மழை வராதுன்னு தெரிஞ்சு தயாரா வச்சிருக்காங்களா? தயாரா வச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் சமாளிச்சிருவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். இப்ப மாசு வந்து அதான் சொல்லியிருக்காரு, மோட்டார் படகுலாம் தயாரா இருக்கு, நிவாரண முகாம்களும் தயாரா இருக்கு, உணவு தயாரிக்கிற கூடமும் தயாரா இருக்கு, எல்லாமே தயாரா இருக்கு. வடிகால் மட்டும் தான் தயாரா இல்ல, மழைநீர் வடிகால் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்றாரு. இதுல வந்து KKSR ராமச்சந்திரன் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர், அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சு அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி இந்த இடைப்பட்ட காலத்தில் 31 பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த மழைனால அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு, 23 குடும்பங்களுக்கு கொடுத்துருக்கோம், மற்றவங்களுக்கும் கொடுப்போங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ மழை நேரத்தை நம்ம எச்சரிக்கையாக கிடக்கணும் அப்படிங்கிறது இந்த செய்தி உணர்த்துது. ஆமா, அதே மாதிரி எடப்பாடி அறிக்கை விட்டுருக்காரு, மழை நேரத்திலையும் படம் தான் பார்ப்பீங்களா அப்படின்னா. ஆமா, பைசன் படம் பார்த்துட்டு வந்தாரு. இப்படிதான் தூய்மை பணியாளர்கள் போராடிக்கிட்டு இருந்தப்ப கூலி படம் போய் பார்த்தாரு முதலமைச்சர். இப்ப வந்து பைசன் படம் பார்த்துட்டு இருக்காரு. அதான் எடப்பாடி கேட்கிறாரு, இன்னொரு பக்கம் டெல்டால வந்து நெல் கொள்முதல் செய்ய மாட்டாங்க, நெல்லெல்லாம் வந்து செடி வந்து முளைச்சு வீணா போய்கிட்டு இருக்குன்னு விவசாயிகள் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதை சரி பண்றதை பத்தி நீங்க யோசிக்காம நீங்க போய் படம் பார்த்து ரிவ்யூ கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, முழு நேரம் ரிவ்யூவரவே ஆயிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. எதுக்கு முதல்வர் ஆனோங்கிறத மறந்துட்டு ரிவ்யூவரா மாறிட்டாருன்னு அவர் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு அறிக்கையுமே எடப்பாடி பழனிசாமி விட்டுருக்காரு. அவர் தான் அதை ஃபர்ஸ்ட் எடுத்து பண்ணியிருக்கணும். ஏன்னா ஆனால் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க ஆட்சி காலத்துலேயும் அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் என்னன்னா, அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் எப்படி கட்டடம் கட்டலாம் அப்படின்னு வந்து அவருக்கு கோவம் வந்திருக்கு. லேட்டாக வந்தது காரணம் அவர் பீரியட்லையும் கையெழுத்து போட்டிருப்பார் இந்த மாதிரி திட்டங்களுக்கு. அவருடைய ஆட்சி மேலேயும் அறப்போர் இயக்கம் இதே மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்பெல்லாம் வந்துட்டு அவர் வந்து அமைதியாக இருந்தார். இப்போ ஸ்டாலின் என்ன பண்ணுறாரோ அப்போ அதை எடப்பாடி பண்ணிட்டு இருந்தாரு. 2 பேரும் மாற்றிக்கிட்டாங்க இப்போ ரோல், அவ்வளோதான். அது வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ராம்சார் பகுதியில் எப்படி கட்டலாம், இது வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்ட்டு இருக்காரு. இந்த நில அபகரிப்பு அப்படிங்கிறது 2006-11 பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நேரடியாக திமுக. அதுக்கப்புறம் தான் அம்மா ஆட்சிக்கு வந்து நில அபகரிப்பு பிரிவுனே ஒன்று உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் குறைஞ்சது. இப்போ வந்து பினாமியை வச்சு பண்றாங்க, இவங்க தான் வந்து அந்த நிலத்தெல்லாம் எடுத்துக்கிறாங்க, நான் பினாமி பேர்ல பண்றாங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டையும் அந்த அறிக்கையில. ஒரு திருத்தம், நிலம் கிடையாது, ஏரி, தண்ணி ஏரி, அதுல கட்டுறாங்க. ராம்சார் இதுல பண்றாங்கிறத அவர் சொல்ல வர்றாரு. சார் அப்படின்றத கேட்டாலே முதலமைச்சர் ஸ்டாலின் அலறாரு அப்படின்னு பேசியிருக்காரு நயினார் நாகேந்திரன். யார் அந்த சார்? இன்னும் அந்த சார் கிடையாது, இது பீகார் சார். ஓ, அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் குமார் சார், தேர்தல் ஆணையம். ஆமா, அவங்க வந்து பீகார்ல பண்ணாங்கல்ல, அதே மாதிரி தமிழ்நாட்டுல பண்ண போறாங்க. யார் யாரெல்லாம் வந்து சரியான ப்ரூஃப் வச்சிருக்காங்க, யார் யாரெல்லாம் உண்மையான வாக்காளர்கள், யாரெல்லாம் வந்து போலியான வாக்காளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிலே ஆரம்பிக்க போறாங்களாம். ஆமா, அதை பார்த்த உடனே முதலமைச்சர் வந்து பொறுத்துக்க முடியல. அவர் ஆட்சியில மற்ற பிரச்சனைகள்லாம் இருக்கு, டெல்டால பிரச்சனை இருக்கு, மழை தண்ணி வடியாம இருக்கு, இந்த பிரச்சனையெல்லாம் மறைக்கிறதுக்காக இந்த தேர்தல் ஆணைய விஷயத்தை வந்து எடுத்து பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் குற்றம். அதுல வந்து
வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சார் எதுக்காக வருது அப்படின்னா, வங்கதேசத்துல இருந்து வந்தவங்கள வெளியேற்றுறதுக்காக வருதாமா, வாக்காளர்களை நீக்க அல்ல அப்படின்னு பேசியிருக்காரு. இது அப்ப வங்கதேசத்துல இருக்கவங்கலாம் வர உள்ள விட்டுட்டீங்களா? உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன தூங்கிட்டு இருந்தாரா அப்படின்னு சொல்றாரு அவரு. பார்டர் செக்யூரிட்டி அவங்க கையில தானே இருக்கு. நயினார் நாகேந்திரன் வந்து அமித்ஷாக்கே சவால் விடுற அளவுக்கு வந்துட்டாரு. இன்னும் 6 மாசம் கூட ஆகல தலைவர் பதவிக்கு வந்து. தமிழ்நாட்டு தலைவர்னா சும்மாவா மிரட்டி விட்டுருக்காருல அமித்ஷாவை. சரி, ஓகே. இன்னொரு பக்கம் பாமக அவங்க கூட்டம், அந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டம் அன்னைக்கு தர்மபுரியில நியமிச்சாரு இவங்களை செயல் தலைவரா காந்திமதியை வந்து நியமிச்சாரு. இப்ப அடுத்து சேலத்திலயும் கூட்டத்தை போட்டிருக்காரு மாவட்ட பொதுக்குழு. அங்க வந்து அருள், பாமக எம்எல்ஏ அருள் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருக்கு வந்து மந்திரி பதவி ஆசையெல்லாம் காட்டினாங்களாம். யாரு காட்டினாங்கன்னு தெரியல, அந்த 4 எம்எல்ஏக்கு மந்திரி பதவி ஆசை காட்டினாங்க. அதே மாதிரி பணத்தாசை காட்டினாங்க, அதுக்கு நாங்க வழங்க மாட்டோம் அப்படின்ட்டு இருக்காங்க. அது நம்புறீங்கல்ல? பணத்தாசை காட்டினாங்க. ஒவ்வொரு தேர்தல் கூட்டணியும் போதும் பணத்தாசை காட்டுவாங்க, ஆனா அதுக்கு மயங்கவே மாட்டாங்க. அவங்க மயங்குறது ஒரே ஒரு விஷயத்துக்கு தானா, ஐயாவோட, அது இல்ல, ஐயாவோட அன்புக்கு தான் மயங்குவாங்களாம். ஐயா வந்து போன் பண்ணி திட்டுவாராம் தைலாபுரத்துல வச்சு. போன் பண்ணி இல்ல, நேரடியா வரும்போது திட்டுவாராம் தைலாபுரத்துல. அங்க இருந்து கிளம்பிடுவாங்களாம். கிளம்பி அவர் சேலத்துக்கு போறதுக்கு திண்டிவனம் கிட்ட போகும்போதே போன் வந்துருமா, என்னப்பா ரொம்ப திட்டானா, எனக்கு இல்லையா உரிமை அப்படின்லாம் கேட்டு ரொம்ப அன்பா பேசுவாரு. இப்படி ஒரு வார்த்தை அன்புமணி கிட்ட பேசியிருக்கலாம். ஆனா போன் எடுத்திருக்க மாட்டாரு அன்புமணி. ஆனா வந்துட்டு இது இந்தியாவிலே எந்த தலைவராரு இப்படி பண்ணுவாங்களா, திண்டிவனம் போகும்போது கால் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி அங்க கேட்டுக்கிட்டு இருந்தாரு. எல்லாருமே திண்டிவனமா போக முடியும். அதுதான், அவர் வந்து இந்தியாவிலே எந்த தலைவரும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தாரு. இவர் இவ்வளவு ஆக்ரோஷமா ஆவேசமா பேசிட்டு இருக்காரு அருள். ஃபர்ஸ்ட் ரோல ஐயாவுக்கு ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்துல ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. டீ கடையில உட்காந்து பேப்பர் படிக்கிற மாதிரி அவர் பாட்டுக்கு அசால்ட்டா படிச்சுட்டு இருக்காரு. அவர் யாருன்னு தெரியல, கட்சிக்காரரா இல்ல வன்னியர் சங்கத்துல இருந்து வந்தாங்களான்னு தெரியல, அவர் பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்காரு. கரூர் துயர சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 1 மாசம் ஆயிடுச்சு. இன்னைக்குதான் வந்து தாவேகா தலைவர் விஜய் அவங்க அந்த குடும்பங்களை நேத்தே வந்து அங்கேருந்து பஸ்ஸில் கூட்டிகிட்டு வந்து இங்கே கூப்பிட்டு வந்து வச்சு அவர் வந்து சந்திச்சிருக்காரு. பொதுவாக அந்த ரிசார்ட்லலாம் வந்து கொண்டாட்டங்கள் அதெல்லாம் நடைபெறும், நம்ம பார்த்துருக்கோம். ஒரு கோவத்தூர்லாம் அரசியல் நடந்துச்சு. ஆமாம், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிற அந்த ரிசார்ட்டில் வந்து கூப்பிட்டு வந்து நாங்கள் துக்கம் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தாவேக்கால வந்து புதுசாக ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. பொதுவாக மரபு என்னன்னா, நம்ம போய் ஒரு துக்கம் நடந்த வீட்டில் அவங்களோட துக்கத்தில் பகிர்ந்துக்கிறது தான் வந்து இங்கே மரபாக இருந்தது. பட் அதையே ஏதோ மாற்றி ஒரு விஷயத்த இன்னைக்கு தாவேக்கால இருந்து பண்ணியிருக்காங்க. அதில் எங்களுக்கு அந்த சிக்கல் இருக்குது, இந்த சிக்கல் இருக்குன்னு அவங்க என்ன காரணம் சொன்னாலும் கட்சிக்குள்ளே சில பேர் வந்து அதை ஏற்றுக்காத ஒரு மனநிலையில் தான் இருந்திருக்காங்க. ஆமா, ரிசார்ட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. அந்த குடும்பத்தினர் வரும்போது சில பேர் காயம்பட்டிருக்காங்க, நடக்க முடியாமலாம் வந்து பஸ்ல ஏறி வராங்க. அவங்களை எப்படி கூப்பிட்டு வரலாம்னு அவங்க போய் கன்வின்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதே தெரியல. அப்படி கேட்கறதே வந்து ஒரு அறமீறிய செயலாக தான் எனக்கு தெரியுது. ஆமா, அதே மாதிரி அதுல 37 குடும்பங்கள் வந்திருக்காங்க. ஒரு குடும்பத்துல வர முடியாது அப்படின்னு சொன்னதாகவும் தகவல் இருக்கு. சில பேர் வந்து 30வது நாளுங்கிறதுனால அந்த காரியம்லாம் இருக்குன்னு 3 குடும்பங்கள் வரலன்னு தாவேகா தரப்புல சொல்றாங்க. இன்னைக்கு அங்க காலையில 9 மணில இருந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் தனியா சந்திச்சிருக்காரு விஜய். இதுல ஒரு 15லேருந்து 20 நிமிடங்கள் பேசியிருக்காரு. அவங்களோட குறைகள்லாம் என்னங்கிறத அவங்க மனு மாதிரியே கொண்டு வந்ததாகவும் அதை அவங்க வாங்கி வச்சுக்கிட்டதாகவும் சொல்றாங்க. இதுல ஆதவ் அர்ஜுன் அவர் முன்னாடியே சொல்லியிருந்தார்ல, குடும்பங்களை தத்தெடுத்துக்க போறாரு விஜய்னு. அது மாதிரியே இன்னைக்கு வந்து அவங்க கிட்ட மருத்துவ செலவு, கல்வி செலவு, அந்த வேலை வாய்ப்பு, திருமணம் இதெல்லாம் வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னதா சொல்றாங்க நிர்வாகிகள். ஓகே, ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு அவர் வந்து மன்னிப்பு கேட்டாராம். என்னால் நேரில் வர முடியல, நான் கரூர்லேயும் நான் வந்து சந்திப்பேன், இப்போ 1 மாதத்துக்குள்ளே உங்களை சந்திச்சிடணுங்கிறதுக்காக தான் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்லாம் அவர் சொன்னதா நிர்வாகிகள் வந்து சொல்கிறாங்க. இதில் இப்போ இந்த சிபிஐ வழக்கை விசாரணைக்கு எடுத்திருக்காங்கல்ல, அதில் சில செய்தி ஊடகங்களில் வந்திருக்கும். சிபிஐலேயும் வந்து A1 வந்து மதியழகன், A2 புஷி ஆனந்த், அதே மாதிரி A3ல நிர்மல்குமார் அப்படிங்கிறது. பொதுவாக சிபிஐ ஒரு வழக்கு எடுக்கிறாங்கன்னா அந்த மாநில காவல்துறை விசாரிச்சுட்டு இருப்பாங்கல்ல, அந்த எஃப்ஐஆரை தான் முதல்ல நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணி அதை வச்சு தான் அங்கே விசாரணை நடத்திட்டு புதுசாக எஃப்ஐஆர் போடுவாங்க. ஸோ அந்த நடைமுறை தான் இது அப்படின்னு சிபிஐ தரப்பில் சொல்கிறாங்க. சீமான் அதுதான் கேள்வி கேட்குறாரு. அவர் வந்து இப்படி தான் ஓட்டு போடவும் உங்கள் பனையூருக்கு தான் வர வைப்பீங்களா அப்படின்ட்டு. எல்லா பூத்தையும் எடுத்துகிட்டு வந்து பனையூரில் வச்சிடணும், அப்படிதான் நடக்கும் போல இருக்கு. மக்கள் வந்து சினிமா நடிகர்கள் கையில் வந்து நாட்டை கொடுக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்குல்ல, அவங்களுடைய எண்ணம் அது ரொம்ப ஆபத்தானது, கொடுமையானது. அந்த எண்ணம் மாறினாதான் இதெல்லாம் மாறும் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. ஆமா, அவர் நீங்களும் நடிகர் தானேன்னு கேட்டாங்க கேள்வி. அவர் இயக்குனர்ன்றாரு. அவர் இல்ல அப்படி சொல்லல. நான் சினிமால இருந்து என்னைய பார்க்க ரசிகர்கள் என்னைக்காவது வந்திருக்காங்களா? ரஜினியை பார்க்க வர மாதிரியோ விஜயை பார்க்க வர முடியாது. நான் என்னோட கருத்தியல் சித்தாந்தத்தோட வந்திருக்கேன். ரசிகர்கள் உருவாகிறதுக்கு முன்னாடி அவர் அரசியலுக்கு வந்துட்டாரு. அப்புறம் தான் ரசிகர்களை உருவாக்கி இருக்காரு அவரு. அண்ணங்கிற விமர்சனத்தை வைக்கிறாங்க சில பேர். கிரிப்டோ கரன்சி
அதை வந்து நம்பலாமா வேணாமா, அதை வந்து அங்கீகரிக்கலாமா வேணாமா அப்படின்னு மத்திய அரசுக்கே வந்து ஒரு பெரிய குழப்பம் இருந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காரு. கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது மறுக்கவே முடியாது, அது ஒரு சொத்து, ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது பணமா, அது டிஜிட்டல் கரன்சியா, வேல்யூ அப்படிலாம் கிடையாது, ஆனா அது ஒருத்தருடைய ப்ராப்பர்ட்டி அப்படின்னு அவர் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு. இது வந்து இந்திய அளவில் பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு. பிட்காயின் வாங்கினவங்களாம் அந்த கிரிப்டோ கரன்சி பயன்படுத்துறவங்களாம் கொஞ்சம் அதை வச்சு ஒரு மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஆமா, ஏன்னா ஏற்கனவே வந்து ஒரு கிரிப்டோ கரன்சில ஒரு மோசடி நடந்து ஒருத்தவங்க வந்து பணத்தை இழந்துடுறாங்க. இப்போ அந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து எனக்கு வந்து நஷ்டஈடு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட வழக்கில் தான் இந்த மாதிரி தீர்ப்பு வந்து நீதிமன்றம் கொடுத்துருக்கு. ஓகே, எவ்ரி மண்டே வீரன் விடுமுறை எடுக்க தயாரானான். இருக்கும் ஃபுல்லா ஸ்பையா இருந்தா எப்படிதான்பா வேலை பார்க்கறதுன்னு ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் போல இது. லீவு போடுறதுக்கு என்ன ரீசன்? லீவு போடணும், அதான் ரீசன். அதுக்கு எதுக்கு ரீசன்? எனக்கு இருக்க சோகத்துக்கு ரூம் போட்டு அழணும்னு கிண்டலுக்கு சொல்றத சீரியஸா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. லைஃப்ல மறக்க மாட்டேன் டியூடுன்னு தாவேக்காவை பார்த்து சொல்றாங்க. இதோ வந்துட்டேன். விருது யாரு கொடுப்பான்? விருது இன்னைக்கு பல பேர் வந்து சிக்கியிருக்காங்க. ஒரு பக்கம் பல்கலைக்கழகம் தனியார் மயமாக்குறோன்றாங்க. ஒருத்தர் நதியே அவருக்காக உருவாக்கி தனியாக சுத்திகரித்த நதியில் குளிக்க போகிறாரு. ஆமாம், இவங்கெல்லாம் இருந்தால் கூட ஒருத்தர் வந்து உலகத்திலே புதுசாக ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. துக்க அனுசரிப்பு, இந்த ஆறுதல் சொல்கிறதுங்கிறது போய் தான் கொடுக்கணும், அவங்கள வர வச்சு வாங்குறதுங்கிறது நம்ம பார்த்ததில்லை. அப்படிங்கிறதுனால தாவேகா தலைவர் விஜய் அவருக்கே அவார்டு கொடுத்துடலாமா? அவர் அந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்றது ஒரு பக்கம் ஓகே, இருந்தாலும் அதை வர வச்சு பண்றது அப்படிங்கிறது வந்து, ஏன்னா துக்கம் நிகழ்ந்த வீட்டு 1 மாதம் தான் ஆகுது. அப்படிங்கும்போது அவங்கள இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி கூட்டிகிட்டு வந்து, சரி கரூரில் கிடைக்கலனா பக்கத்தில் ஈரோடு, திருச்சி, நாமக்கல்னு எத்தனையோ இடம் இருக்குது. இது என்ன ஐடியாவில் அவங்க பண்ணுறாங்கன்னு தெரியல. எல்லாம் அவங்க கட்சிக்கு தான் அது வெளிச்சம். நிறைய ரிசார்ட்ஸ் இருக்குது, அங்கெல்லாம் வந்து பண்ணியிருக்கலாம். ஏன் இவ்வளோ தூரம் அவங்களை அலைக்கழிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. அதனால் இங்கு ஆறுதல் வழங்கப்படும் அப்படிங்கிற விருதை விஜய்க்கு கொடுத்துட்டு கிளம்புவோம். நன்றி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.